அன்பு இடை இடை மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அப்படி நீங்க பழகினீங்கன்னா இது கஷ்டமா இருக்கு நீங்க குறைச்சிக்கலாம். ஆனால் இப்போ பழகும்போது நீங்கள் அது பேர் முயற்சி பண்ணி பாருங்க. உங்களை எந்த இடத்துக்கும் பாடுறதுக்கு நான் வந்து ஈஸியாக பழகிக்கலாம். இப்போ இது கஷ்டமாக இருக்கு என்னை குறைக்கணும்னா ஒன்று நம்ம குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கும் என்னால் பாடி பழகு கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் நம்ம நினைக்கல. நான் 12க்கும் பாடணும்னு நினைச்சு பாடணும். 12க்கும் அப்படியே எந்த போனாலும் என்ன கொடுத்தாலும் எடுத்துருந்தேன் இருந்தாலும் எப்படியாவது பாடுதான். அதுவும் பாடி அதையும் மேனேஜ் பண்ணணும், இதையும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க தொண்டை கிளீன் கஷ்டப்படுறாரு. அவரு இது ஸ்கேல் தப்பா போச்சு, கோரஸ் பாட முடியுது, ஸ்டான்ஸா பாட முடியல, சிரமப்படுறாருன்னா நம்ம இருந்து சப்போர்ட் பண்ணி மெதுவாக அப்படி எடுத்து போயிடும். கம்பௌண்ட் விடுறவங்க இல்லை, அதுக்காக போராடி விட்டுறது. அதுக்கு உங்களுக்கு உதவியாக எடுங்க. தெரிஞ்சிட்டீங்களா? அது இதுவேற நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. தெரியுங்க அவரு சீட்டை காட்டிருக்காங்க. இது இந்த இது ஒரு இது இருக்கு, இந்த ஹோல் இல்லைன்னா உட்காராது, அதுக்காக இதில் என்ன இருக்கு ஞாபகப்படுத்துங்க. ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். சொல்லுங்க. ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். சொல்லுங்க. எஃப் ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். ஓகே. எஃப் ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். சாதாரணமாக சொல்லுங்க, நான் ரிட்டர்ன் காட்டுவேன். எஃப் ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். பி ஃபிளாட், டி மைனர், ஏ மைனர், எஃப். சொல்லுங்க. டி மைனர், சாரி, பி ஃபிளாட், எஃப் ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். அங்கே பி ஃபிளாட், டி மைனர், ஏ மைனர், எஃப். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்காம உருவாக்கிக்கிட்டோம் முதல்ல. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ஆங்கிலத்தை போராடி அதிலே உங்களுக்கு உங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்கும், அறுத்து எடுத்துரும். சொல்லுங்க, பேச்சு கொடுத்துருங்க. எஃப் ஏ மைனர், டி மைனர், பி ஃபிளாட். பி ஃபிளாட், டி மைனர், ஏ மைனர், எஃப். இல்லை, ரொம்ப முக்கியமானதா பேசுங்க. இல்லை சார், இல்லை பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, அந்த பேசுறத அவர் அர்த்தம் சொல்லணுமோ அவர் சேர்த்து சொல்லிட்டு நான் இப்போ கிளாஸில் இருக்கேன், இப்போ ஒரு 6 மணி அப்படி இல்லை. இப்போ தவிர்க்கவே முடியாது இவர்கிட்ட அப்படின்னா எனக்கு ஃப்ரீயாண்டே சொல்லிடுவேன். இல்லை கொஞ்சம் பேச வேண்டியது இல்லை சார், சைலண்டில் போட்டது சைலண்டில் மாற்றிக்கணும். எப்பவுமே சுதந்திரமாக இருப்போம். நானும் சுதந்திரமாக உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்களும் சுதந்திரமாக இருங்க. சொல்கிறதுக்கும் இல்லை, நாங்கள் ஒரு முக்கியமான பேசிதான் ஆகணும். சரி, அதுலேயும் நம்ம ஃப்ரீடம் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் மைண்டில் சொல்லிடுங்க. அசடி இது சரி. நான் தான் பார்க்கணும் சார். எல்லாரும் நான் தான் பார்க்கணும்ல. என்னை மாற்றி விடும் நம்ம வந்து முதல் 2 மட்டும்தான் கையை வச்சுக்கணும். எஃப் மேஜர், ஏ மைனர், என்ன இது ஏ மைனர்,
அப்படிதானே ஐயா? எஸ் சார். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யோசிங்க. என்ன இது ஏ மைனர் தானே? ஏ மைனர். இது எஃப். எஃப். ஏ மைனருக்கு என்னெல்லாம் வேணும்? ஜி ஏ ஜிசி சி ஏ. இப்போ எஃப் பிடிச்சிருக்கானா? இப்போ இது என்ன ஆயிட்டு? ஏ மைனர் வந்துட்டா? இல்லை சி ஏ சிஜி இ அங்கே பிடிக்கணும், இங்கே பிடிச்சிருக்கா? சிஜி ஏ எஃப் மேஜர் ஏ மைனர். எஃப். இது என்ன சிம்பிளாக இப்படியும் பிடிக்கலாமா? ஆமாம், அப்படி சொல்லி கொடுக்க போகிறேன். சரி. புரிஞ்சுக்கிட்டா? யா நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் கரெக்டு. இந்த 3 என்னது ஸ்பெல்லிங் தெரியும். இந்த ஈக்கு பதில் இங்கிட்டு பிடிச்சிக்கிட்டீங்க, அப்படி பிடிக்கலாமா? பிடிக்கலாம். இயேசுவின் குடும்பம். எப்படி? இந்த 2 தான். நீங்கள் இதுக்கு போதீங்க, பாட்டுக்கு போதீங்க. 1 2 1 2. அதாவது எஃப் மேஜர் ஏ மைனர். வைங்க. 1 2 1 இல்லை 1 2 1 2 1 2 1 2. இயேசுவின் குடும்பம். எப்படி ஜம்னு வந்துட்டா? இவங்க 2 பேரும் மறப்பீங்களா? ஓகே. இனிமேல் வந்து தப்பு பண்ணுவீங்களா? வாய்ப்பு ரொம்ப குறை. என்ன ரொம்ப குறைவு தானே? குறைங்க. இப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும்? டி 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 மைனர். சரி, கை வைங்க. இல்லை முதல்ல இந்த 2 கை வைங்க. இயேசுவின் குடும்பம். ரைட். இப்போ நம்ம அப்படியே இங்கே தூக்கி போட்டோம் இல்லையா? எப்போ இருக்கா இப்படி போட்டிங்களா? அப்படியே இங்கே வந்து போடுறோம். 1 2 1 2 1 2 1 2. ஓகே. 1 2 1 2 1 2. கை வந்துட்டுது. வந்துட்டா? எஸ். இப்படி எப்படி பிடிக்கணும்னா முதல்ல 2 பேர் அவங்க 2 பேரும் தனித்தனியாக நல்லா கழிச்சு பழகிட்டு அவங்க 2 பேரையும் நம்ம அப்புறம் 3வது ஆளை தனியாக கற்றுக்கிட்டு இவங்க 3 பேரை மட்டும் போட்டு படிக்கணும். நீங்கள் ஒரு வரிசையில் 4ஐயும் அப்படியே ஏறும். ஏ மைனர் சி மைனர் டி அப்படின்னா அது ரொட்டேன்ட்டு வரவே சரி, ஈஸியாக வரவே சரி. மறந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க, மறந்துட்டு பார்த்துட்டு இப்போ பார்ப்பீங்களா? இது கொஞ்சம் நல்லது. என்ன எப்படி நான் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்தா சரியாக வரும்னு சொல்கிறது காரணம் வந்து இப்படி தான். அதுதான் ஆகலையா? ஆகுது. இதை நீங்கள் பின்பற்றும். இந்த வழிமுறையை பின்பற்றும். இன்னொரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து அதை பின்பற்றினா அடுத்தவங்களுக்கு எப்படி லகுவாக கற்றுக் கொடுக்குறதுங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம். அதாவது 4ங்கிறத முதல்ல 2 மட்டும் படிப்போம், பிறகு 1 படிச்சுக்கிறோம். 3 அப்போ அந்த 2 அந்த 1 சேர்ந்து 3 அப்படிங்கிற மாதிரி என் கை அப்படிதான். இப்போ ஏன் பேசினேன்? கை சரியாக வைக்கணும். இயேசுவின் குடும்பம் ஒன்று. அப்போ இப்போ பி ஃப்ளாட் கை வச்சிருவோமா? பி ஃப்ளாட் நமக்கு வந்து இது தானே இதுதானே பி ஃப்ளாட்டு. எஸ் சார். சரி சரி. இப்போ நம்ம இங்கே கை வச்சுருக்கீங்க, இதை வச்சுருக்கீங்க அப்படி தானே? எஸ் சார். இப்போ இது என்னது? ஏ சார். ஏ சார். ஏ ஷார்ப் தானே வேணும், பி ஃப்ளாட் தானே வேணும். சரி தானே? ஈஸியாக போச்சா? என்னடா ரொம்ப போச்சு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இங்கே இப்படி தான் இருக்குது. ஏ பி ஃப்ளாட் டி எஃப் போட்டிங்க. இப்போ அதை நம்ம என்ன செய்யறோம்? இங்கே இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் தூக்கி போட்டோம். அங்கேயே முடிஞ்சு. சரி, இதை மட்டும் பிடிங்க. நான் அதை எப்படி இதெல்லாம் மாற்றுறீங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். சரி. இப்படி இப்படி இங்கிட்ட நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்களே, இது இந்த ரூட்டு என்னது, இது எப்படி நாங்கள் எடுக்க முடியும், நாங்கள் படிக்க முடியும்? நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் பண்ணுறீங்க, ஆனால் உள்டாவா இடத்த மாற்றிட்டீங்க. அதை எப்படி நான் படிக்கிறது? எனக்கு மண்டையில் ஏற்றி விட்டுருங்க, இப்போ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க. இவ்வளவு ஈஸியான இது சொன்னாங்க தெரியும் சொல்லி நம்ம அங்கே போய் கை வைக்கிறதுக்கு இங்கே சொல்லுவேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் சொல்லுவேன், அப்புறம் கரெக்டாக சொல்லணும். இப்போ போயிடலாம? ஒரு லைன் முடிஞ்சுதா? முடியும். 1 2 1 2 1 2 1 2 1 2.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அங்க போயிருக்குல்ல, எல்லாம் 1 to கணக்குலயே போய் உட்காரணும். நம்ம இழுக்கிறேன் அப்படின்னு இங்க நின்றுட்டு இருக்க முடியாது. அது கணக்கு முடிஞ்சு கணக்கு தாண்டி போகுது அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருந்தது, பி பிளாட்டை கொண்டு வைக்க வேண்டியிருக்கு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அந்த டு இழுக்கும்போது அது தேவைப்படுது. அதனால நம்ம வந்து கணக்கு தவறாம தூக்கி கை வச்சு புடிங்க. ரெடி, ஸ்டார்ட். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. முன்னாடி வச்சுட்டீங்க, தெரியுதா? முன்னாடி வச்சுட்டீங்களா? உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு முன்னாடி டூ. அதை 2ங்கிற கணக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர மாதிரிக்கு டி மைனருக்கு 2 நீங்க நல்லா கொடுக்கணும். அவருக்கு 1.25 கொடுக்கக்கூடாது, 1.5 கொடுக்கக்கூடாது. சரி, பதறி போய் நம்ம கொடுப்போம். இல்லை, நமக்கு கொடுங்க, நல்ல நிதானமாக கொடுங்க. அதான் பாடக்கூடாது, 1 2 கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸ்டடி ஸ்டடி ஸ்டார்ட். 1 2 1 2 1 2 1 2. இப்போ அந்த கணக்கு தவறுதா? பாடுனா நான் பாடுறேன். இப்போ இந்த கணக்கு மட்டும் நீங்கள் போடுங்க, உங்கள் மனசில் கணக்கு. ரெடி ரெடி ஸ்டார்ட். இயேசுவின் குடும்பம் ஒன்று. 1 2 போட்டு வாங்க நீங்கள். உங்களுக்கு 1 2 தான் போடணும். ரெடி ஸ்டார்ட். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. உங்கள் மனசில் நம்பர் எண்ணிக்கை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு சிரமம் தான் இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டா இன்னொரு மீதி படிச்சிருவீங்களா? 2வது லைன் இருக்குல்ல, அவ்வளோதானே? அவ்வளோதானே, நிறைய இருக்கும். இல்லை, இந்த 2 ஃபர்ஸ்ட் லைன் டன்னு. 2வது லைன் என்ன கொஸ்டின் கேட்கணுமா? எடுங்க. என்ன கேட்கணுமா கேட்க வேண்டாம்? இல்லை, பார்த்து சொல்லுவீங்களா? ஜி மைனர் சி செவன்த்து கார்டு ரொம்ப சிம்பிள். ஜி மைனரும் C7 எஃப் அப்படிங்க ஞாபகத்துக்கு 2 ஜி மைனர் இருக்குது, ஒரு C7 மைண்டில் ஏற்றுங்க மாதிரி. அப்போ சொன்ன மாதிரி அசண்டி சொல்லி போடுங்க, டிசண்டி சொல்லி போடுங்க, மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இங்கேருந்து இங்கே சொல்ல பாருங்கள். ஏன்னா குழப்ப ஆரம்பிச்சிடாது. ஏன்னா இவர் தெளிவாக இருக்காருன்னா பிரச்சனை இல்லை, பார்த்துங்க. இது பார்த்துங்க, அப்புறம் நான் கையை வச்சுருக்கேன். நல்ல பாடம், இன்னைக்கு சூப்பர் பாடம் நடந்துடும். ஓகே சார், சரி. ஒரு செட் ஆயிட்டா? டெவன் ஆயிட்டா? நான் எப்படி பார்க்குறேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இருக்குங்க. இப்போ வந்து வரும், நீ மறக்கும்போது நான் கேட்கணும், அதை அப்படி விடுறது கேட்காம வேற ஒன்று. ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ வருவோம்னு தெரியல, இப்போ வாசிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் இப்பவுமே இன்னொரு படத்துக்கு இன்னொரு இது பேச்சு கொடுத்தோங்களா, பேசியெல்லாம் கொடுத்துட்டு இப்போ அதுன்னு சொல்லி சொல்லுவோம். வேற நீங்கள் ரெடியாக இருப்பீங்க, அதை அப்படியே கை மனசு எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் அதை வந்து வெளியே எடுத்து வேற எதையாவது சொல்லிட்டு திரும்ப இப்போ காட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிதான் வளர்க்குறது. ஏன்னா வாசிடுவாங்க, நான் வரேன் ஏன்னு பார்த்தேன் அப்படி இருந்தாங்க இருந்து வாசிடுவாங்க. பிறகு கொஞ்சம் வெளியிட்டா ஒன்று 2 பாடல்கள் நல்லா கொடுத்து விடுறாங்க. பேசி குடும்பம் ஓகே மாடல் ஆசை 1 2 1 2 2 ஒரு வீட்டு பண்ணுங்க. என்ன செய்ய பண்ணுங்க, அந்த இது இந்த ரைட் பண்ணுங்க. 1 2 1 2
பீட் போடாம ரெடி ரெடி ஸ்டார்ட் ரெடி 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 ஸ்டார்ட் ரெடி ரெடி ஸ்டார்ட் மனதே ஆசைப்படுகிறது என்னை மாற்றிவிடும் என்ன பிரச்சனை சொல்லுங்க கவுண்ட்ல கரெக்டாக வரணும். சரி நான் பார்த்துக்கேன். நீங்கள் அதை நீங்கள் வீட்டில் தாளம் போடாமல் வச்சுருக்கேன். வீட்டில் பழகும்போது தாளம் போடாமல் ரைட் ஹேண்டுக்கு தாளம் போட்டு பழகும். ரைட் ஹேண்ட் பிடிக்க முடியுது, தாளம் போட்டு பழகும் போதும். கொஞ்சமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை என்னையா ஒன்றுமே சோறு போகாது, எதுவுமே சொல்ல பாடம் எழுதணுமா? எழுதுன்னு சொல்லி கொடுத்தோம்ல, நீங்கள் பார்த்து எழுதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பாட்டு பார்த்து இருக்கும். நிறைய பாடலாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக புதிய பாடல் வந்து இருபையால் நிற்கிறோம் இருபையால் நிற்கிறோம் திருவ 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 தேசிய முன்னோக்கு உண்டு அன்பு நிறைந்தே இடம் உண்டு. அது இப்போ உங்க படத்தை போனீங்க ஏன்னா அதுதான் தண்ணியாக உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் ஏறி மலமன்னு போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு முழு கவனம் தாங்க. சரி எஸ்பி குடும்பம் பக்கத்தில் அடுத்த கீழே ஒரு காடு இது வந்து ஒரு சின்ன கோடு சும்மா ஒரு இது வந்து கோரஸும் தெரியும் அவ்வளோதான். ரைட்டா சரி அதை வந்து சார் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டாக இல்லைன்னா அதுக்கு எங்கே போகணும் இங்கே போகணுமா அந்த எங்கே போகணுமா அந்த எங்கே போகணுமா குழப்பம் வார்த்தைகள் பாருங்க. A minor bar, G minor bar, B flat bar. Next row, G minor bar, C7 bar, C bar, F bar. Right. F bar. No, repeat F bar, F7 bar, B flat bar, G minor bar. C bar, C7 bar, F bar, F bar. इसलिए लेकिन जोड़ बोलते அப்படின்னா ஒரு செட் முடிஞ்சிட்டு இந்த பாட்டு தேவையான முழுமையாக நம்ம இப்போ நீங்கள் இதில் நீங்கள் என்ன லைட்டாக எழுதிருக்கேன். உயர்வு இல்லை அங்கே தாழ்வு இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் அப்படின்னு தெரியுதுங்க. அது நல்ல உயர்வு இல்லை குழப்பமா இருக்கும். கொஞ்சம் படிக்கிற வரைக்கும் நல்லா படிக்க தேவை. உயர்வு இல்லை போதும். அடுத்தது கீழே அந்த கோட்டுக்கு கீழே கீழே அதுக்கு கீழே அந்த கோட்டுக்கு கீழே ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா அந்த இடத்துக்காக இதுக்கு மேலே எழுத வேண்டாம். முழு வார்த்தையும் எழுத வேண்டாம். நீங்க பாடி மனதில கையை வச்சு பாருங்க. அந்த இது பொறுத்து தான் எழுதணும். ராஜாதி ராஜா ஏசு நமக்கு ராஜாதி ராஜா அந்த
ரெண்டாவது லைன் தெரிஞ்சுக்கிட்டா எஸ் சார். சொல்லுங்க. ஜி மைனர் C7 F. எஸ் மாதிரி சொல்லுங்க. F C7 G minor G. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா மைண்டில் ஏறுது இல்லை? ஈஸியாக இருக்கு ஐயா? புரியுதா? கஷ்டப்படுத்துகிறேன்னா இல்லையா? இல்லை. அதை யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு யோசிச்சு ஆண்டவருடைய கிருபையினால தான் அப்படி கொடுக்குறேன். தான் என்ன சொல்கிறீங்க? ஒரே இது எல்லாரும் ஒன்றும் கூட புரியுறது இல்லை. கல்லூரியில் நடத்துகிற மாதிரி நம்ம நடத்தினோம்னா சரி வராது அப்படிங்கிறதுக்காக நான் கல்லூரியிலே பாடம் நடத்துவேன். இப்படி தான் சொல்லுவேன். பயப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக தான் அது வந்து இதை புரிய வைக்கணும். சும்மா மொத்தமாக அப்படி நடத்திட்டே போனேன்னா நீங்கள் கல்லூரியில் நடத்துகிற மாதிரி நான் நடத்தினேன்னா வாசிக்க தெரியாது. நிறையவே இருக்குது. ஏதோ சும்மா கூட்டத்தில் கோயந்தா போடுவாங்க, புரியாது. இது அப்படி இல்லை. தனித்திறமையாக வளர்த்துக்கிறதுக்காக நான் பிரயாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அதே மாதிரி தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பிக்கப் பண்ணுற அந்த திறன் வந்து இன்னும் உடனே வாசிக்க இருக்குல்ல. காலேஜிலேயே கெமிஸ்ட்ரி எடுத்தோம்னா இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா ரொம்ப புரியும். என்னடா இந்த கணக்கு இதான் என்னடா எப்படி பண்ணிட்டாருன்னு அப்படி சொல்லி கொடுக்காம மொத்தத்தை சொல்லிட்டு பண்ணு, திரும்ப பண்ணி பார்த்துட்டே இரு. அப்படி எப்படி பண்ணுறது மண்ணில் ஏறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் தான் பேசுவேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? இப்போ நம்ம என்ன படிக்கணும்? முதல்ல ஜி மைனர். ஓகே டன். என்ன தென் C7 வேணும். ஜி மைனர் C7 பிடிக்கணும். உங்களுக்கு கஷ்டமாயிட்டு CFG C7. அப்போ நீங்கள் கைப்பிடி இதை பிடிச்சிருக்கிற ஆள் இப்படி தூக்கி போட்டு இங்கே அப்படி போடணும். அவ்வளோ தூரத்துக்கு போகணும். பண்ணிடுவீங்களா? பண்ண முடியுதான்னு பாருங்க. ரைட். இங்கே இருக்கு C. இந்த அது பண்ணிடுவீங்களா? சரி. நீங்கள் இப்போதைக்கு அதை மட்டும் அப்படி பண்ணுங்கள். கொஞ்சம் கை மாறினதுக்கப்புறம் மாறிடும். எப்புக்கு வந்துடுங்க. அப்படியே எப்புக்கு வந்துடும். அப்படி அங்கேயே போடுங்க. இல்லை இது C7 வைங்க. அப்படியே நான் வந்து மாற்ற சொல்கிறேன். கை எடுக்காதீங்க, விரலை எடுக்காதீங்க. நான் மட்டும் எடுத்து இது அவ்வளோ எடுத்துக்கிறேன். இல்லை அது வேண்டாம். இந்த மூணும் F வந்துட்டா, FAC வந்துட்டா. எஸ் சார். எஃப்க்கு தேவையான FAC வந்துட்டா. வந்துச்சு சார். சரி, முதல்லேருந்து வாங்க. ஜி மைனர் போடுங்க. இங்கே வாங்க. ஜி மைனர். எஸ் சார். ஜி மைனரியா? C7 F மேஜர். அப்படியே தான் விரல் வச்சுக்கணும். இங்கே அப்படியே தான் இருக்கணும். இந்த இதை மாற்றணும். இது அப்படி பண்ணணும். அவ்வளோதான். FAC. அது அந்த ஸ்பெல்லிங் தெரியும். என்ன வரும்? FAC தானே அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தா இந்த FAC இப்படி தூக்கி வச்சிடலாம். என்ன புரிஞ்சிருக்கா? இல்லை, நான் இப்படி குயிக்காக இப்போ பிக்கப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன்ல, அது புரியுதா? இன்னும் அதுவுமே போராட்டமாக இருக்கா? இது வைக்கிறது இவங்க தெரியணும். தருக்காங்களா? இவங்க மண்டியில் ஏற்றணும். ஒரு நாளைக்கு 2 நாள் 6 நாள் தானே. ஒரு நாளைக்கு 2. யாரு இவங்க 3 வரும் ஸ்பெல்லிங் தெரியணும். அதான் இது மேஜர் மைனர். இது ரிலேஷன். மேஜர் மைனர் 7th கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. பின்னாடி இந்த படம்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் போடக்கூடாது. கீபோர்டை கண்ணு அப்படி பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியணும். நான் வந்து எழுதவே விட மாட்டேன். இந்த மாதிரி பண்ண விட மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த மாதிரி எழுதாண்டா அதாவது ஒவ்வொரு கார்டுக்கும் 3 விதமான மாடல் பேட்டர்ன் 3 பேட்டர்ன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதை நினச்சி மலைஞ்சிடக்கூடாது. ஒரு கார்டையே படிக்க பெரிய வாடாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கார்ட்லேயும் 3 பேட்டர்னா. அப்போ நான் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வைக்க முடியும், எப்படி உள்வாங்க முடியும், எப்படி எடுத்து வைக்க முடியும்? குழப்பமாக இருக்கும். ஆகக்கூடாது. அப்படிதான் சரி. இப்போ வந்து நான் நினச்சி அதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். என்னடா நான் F மேஜர்னு கை வைக்கவே வினாராது. அந்த எஃப்பையே நீ வந்து இப்படி வை அப்படின்னு சொன்னால் என்னத்தை தான் ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இருக்கீங்க. நான் தான் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு அதை விளக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வாங்க. அது என்னதுன்னா F மேஜர்னால் அதில் போடுவேன். அது எப்படி ஈஸியாக நம்ம உள்வாங்கிறது. இப்போ வாங்கிடுவீங்க.
கஷ்டம் கிடையாது என்ன எஃப்க்கு எடுத்துக்கிட்டோமோ முதல்ல எஃப் எஃப் ஏ சி இன்னொன்று ஏ சி இந்த எஃப் இன்னொன்று சி எஃப் இந்த ஏ இப்படி போட்டாலும் எஃப் மேஜர் தான் எல்லாமே எஃப் மேஜர் தான் என்ன மேஜர் ஹார்ட் இப்படி வாசிக்கலாம் இப்படி வாசிக்கலாம் இப்படி வாசிக்கலாம் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஆர்டர் நமக்கு நல்லா தெரியும் இந்த மிடியில் போட்டு இது அங்கிட்டு போட்டோம் அது ஒரு பேட்டர்ன் இன்னொன்று அப்போ இப்படியும் நம்ம பிடிக்க தெரியும் எஃப்ஏ சி அங்கிட்டு போடலாம் இந்த சைடு போடலாம் நமக்கு அப்படி பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு தூக்கி கையை தூக்கி போடும்போது இது நமக்கு தெரியாததுனால உங்களுக்கு என்ன செய்ய முடியல தெரியல நான் இப்போ என்ன செய்யிட்டேன் இது தெரிஞ்சதுனால படகுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இதே மாதிரி மேஜருக்கு மைனருக்கு செவன்த்துக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுலேயும் 3 பேர் மைனர் செவன்த்துன்னா 4 பேர் இல்லையா 4 பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து பாட்டுக்கு வந்து டிலே ஆகாது சார் இதுக்கும் நம்ம உல்ட்டாவும் மாற்றி வேற அதான் 4 இருக்கும் அப்போ இதுக்கு வந்து 4 இருக்குமோ 4 வந்துருங்களா 4 பேர் இருக்காங்கல்ல அதை ஈஸியாக ஆக்குவேன் ஆனால் இதெல்லாம் பழகணும் அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்ல முடியும் அப்போ எஃப் என்ன இல்லை இது இந்த இருக்கு எஃப் இப்போ நமக்கு என்ன வேணும் இன்னொரு எஃப்க்கு வேணும் அப்படின்னு தானே இதுலேருந்து எழுதிடலாம் அந்த ஒன்றத்தையும் எடுத்துட்டு இதை எடுத்துட்டு ஆமாம் அல்லது இதை எடுத்து இந்த சி எடுத்து இங்கே பாருங்க இங்கே போடலாம் இந்த சி இங்கே இருந்து இல்லை அது இங்கே போட்டிருக்கேன் அப்போ இது நம்ம வந்து விரல் தான் மாத்திரமா சார் ஆமாம் ஆமாம் இந்த இருக்குது இது இங்கே இருக்குது இப்போ என்ன செய்யலாம் எதுக்கு அங்கே போட்டுருக்கேன் இந்த எஃப் அங்கதுக்கு போட்டுருக்கேன் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அடுத்தது சரி முதல்ல இது விளங்கிட்டீங்க குழப்ப முடியாது இல்லை சார் புரியுது சி இ ஜி இன்னொன்று ஒரு பட்டன் எழுதுங்க சொல்லுங்க இஜிசி ஜிசி இன்னொன்று அதுக்கடுத்து ஜிசிஇ அவ்வளோதான் நீங்கள் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டல இது இருக்கு இன்னொன்று வேற என்ன படிச்சீங்க எஃப் ரூட்டில் சி சார் இது சிக்கு எழுதியிருக்கோம் இது அப்படி தானே ஆமாம் சார் இது பூரா சி மேஜர் அப்படிதானே வேற இன்னொன்று படிச்சுக்கிடுமா ஜிஏ படிச்சுக்கிறோம் ஜி பி டி அப்புறம் பிடி ஜி பிடி ஜி சி டிஜி டிஜி பி சி பிஜி பி பி இப்படி ஒரு சின்ன கணக்கு அவ்வளோதான் இப்படின்னா நீங்கள் எப்படி போட்டுக்கீங்க சரி இவ்வளவு தெரிஞ்சுக்கிறேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இது வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க இப்போ நான் ஏற்கனவே சி மேஜர் பிடிக்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி சி மேஜர் சி மேஜர் சிஎஃப்ஜி இப்போ என்ன தேவை எனக்கு இந்த எழுது சி மேஜர் எஃப் மேஜர் ஜி மேஜர் சி மேஜர் இப்போ நம்ம வாசிக்கணும் 3 பேருமே மேஜர் சி மேஜர் கை வச்சாச்சு எஃப் வேணும் எஃப்க்கு என்ன செய்கிறேன் இதில் பாருங்கள் எஃப்க்கு எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்க இந்த கீழே இருக்குல்ல 3வது எஸ் சார் ஏசிஇ இதாக இருக்கோம்ல ஐயா 3வது வரோம்ல ஐயா சி மேஜர் வச்சுருக்கோம் இந்த இருக்கு எஸ் சார் இப்போ நான் என்ன செய்யிட்டேன் இந்த ஆளை தூக்கி யூஸ் பண்ணிட்டேன் ஓ சார் எஃப்க்கு சி மேஜர் சி மேஜர் இப்போ இவரை போடலாம் இவரையும் போடலாம் இப்படி போட்டு இப்படி தூக்கி போடலாம் நான் என்ன செய்கிறேன் பாட்டுக்கு மலவன்னு வாசிக்கும் போது ஒரே பீட்டில் 4 பீட்டுக்குள்ளேயே 4 வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் வாசித்துருவேன் நீங்கள் என்ன ஐயோ ஓடி நீ எப்படியா இப்படி வாசிக்க சொல்கிறீங்களா அப்படின்னா இப்படி சி மேஜர் எஃப் மேஜர்
அவ்வளோதான். சி மேஜர், எஃப் மேஜர், இப்படி ஷார்ட்டாக படிச்சுக்கிறது நமக்கு உள்ள வருது. ஆனால் கையை எடுத்து எடுத்து நீங்கள் கொஞ்சம் நல்லா பழகுனீங்கன்னா நல்லது இல்லையா? அதை முதல்ல உள்வாங்குங்க, அதுக்கப்புறம் இப்படி ஷார்ட் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு பழகும். இப்போ அடுத்த நாள் யார் மேலே தேவை? ஜி தேவை. அதை எப்படி கை வைக்கிறது? இந்த போட்டேன்னா இப்போ பாருங்க, இந்த ஜியில் யாரை தூக்கி போடுதுன்னு பாருங்க. என்ன 3 பேரில் யாரை போடுதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஜிபிடி வந்துட்டா. எப்படி வந்திருக்கு? கீழே கிடக்கிற ஆள் வராரு, 3வது கிடக்கிறவர் இதுக்கு பொருந்துறாரு, ஈஸி ஆகிட்டு. எப்படி இருக்கு? குழப்பமாயிட்டா? திரும்ப சொல்றேன். சி எஃப் ஜி அப்படிதான் வருது. திரும்ப சி நீங்க வந்து அவ்வளோதானியா? சக்கா 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 சக்கா. கவலைப்படாம ஜம்முன்னு போயிடலாம். அடுத்தது எப்போ வரணுமா அப்படியே தூக்கி போடு. திங்கு திங்கு சொல்லும் போது எல்லாத்தான் இருக்கு. அதே கேட்கறதான் போட்டு வளர்ப்புறீங்க. வளர்ப்புறேன்னா கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. இல்லை நல்லா இருக்கு சார், பார்க்குறது அழகாக தான் இருக்கு. இல்லை குழப்பமாக இருக்கா? புரியுதா? புரியுது சார், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னு நல்லா தெரியுது. உங்களுக்கு குழு கொடுப்பேன். நீங்கள் வேறு எதுக்கும் வேணும். இந்த இவங்க 3 பேருக்கு மட்டும் இந்த பேட்டர்னில் நல்ல கை வைக்கணும். வேறு மற்ற 11 பேரை விட்டுருக்கு. ஓகே, இவங்க 3 பேரையும் விட்ட மாட்டேன். சிக்கு உள்ளான ஆள் சி எஃப் ஜி. சி ரிலேட்டிவ் தானே? எஸ். இந்த சிக்கு இந்த 3 பேர் தான் வராங்க. இந்த 3 பேரையும் முதல்ல நல்லா கை வச்சு பண்ணுங்க. ஓகே சரி சார். அடுத்தது காரணம் நான் வந்து குழப்பவாதி பயன்படுறேன். சி ஜி எஃப் சி இப்படி வாசிக்கணும்னு சொல்லி சொன்னால் சி பிடிச்சிருக்கேன்னா இப்போ ஜி வேணும். நான் பாருங்கள் ஈஸியாக பண்ணிடுவேன் பாருங்க. டங்கு 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 இதாக வந்துட்டா? ஜிபிடி வந்துட்டா? இப்படி அடுத்த சி மேஜர் கொடுத்துருக்கு, அப்புறம் ஜி கொடுத்துருக்கீங்க, இப்படி வாசித்துருவேன். திரும்ப எஃப் மேஜர். அப்போ இதையும் 3 விதமாக வாசிக்கலாம் அப்படியா சார்? இல்லை எதையுமே இப்படி இந்த 3 தான். ஒன்று வள்ளி 3 இருக்குது. யாரையாவது யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ 2வது போட்டு யாரை யூஸ் பண்ணியிருக்கேன்? இப்போ யாரை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஜியில் பிடிஜி. 2வது செகண்ட் இன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன், தேர்ட் இன்வர்ஷன். இன்வர்ஷன் வந்துடுது. அது ஒழுங்கா ஒன்றே நான் படிக்கிறேன். நீங்கள் இந்த செகண்ட் இன்வர்ஷன் போடுன்னு நான் சொன்னால் நான் எழுதிடுவேன் நோட்டில். இந்த இடத்துல ஜி செகண்ட் இன்வர்ஷன் வரணும்னு எழுதிடுவேன். அது வர பண்ணீங்களா? அதை விட்டுருங்க. முதல்ல ஜி எந்த ஜியாவது வைகையா முதல்ல அதை நல்லா பண்ணுங்க. இப்போ இதுக்கு நீங்கள் கையை வச்சு பழகி கையை கிண்டிட்டு வாங்க. வலது கையை கிண்டுங்க, இடது கையவும். அந்த 11 நீங்கள் மறந்து இப்போதைக்கு அந்த 11 என்ன தெரியணும்? ஸ்டாண்டர்டாக கை வைக்கிறது தெரியும். இந்த இன்வர்ஷன் கணக்கு வேணும். சி டி சி ஷார்ப்பு எஃப் ஷார்ப் எல்லாமே ரைட் ஹேண்டுக்கு நல்லா தெரிஞ்சிடணும் தூக்கி வைக்கிறதுக்கு. அதை வந்து விடக்கூடாது. இந்த ஷார்ட் ஃபார்மை வந்து நீங்கள் இப்படி பழகிங்க. இதை மட்டும் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாமா? பாட்டுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்கு பாட்டுக்குள்ளே போகிறது தனியாக அப்படியே படைங்க. எடுத்து வச்சு படைங்க. இதை அந்த கையை சீக்கிரம் தூக்கி வைக்கிறதுக்கு இதை படிச்சு இது வழங்கிட்டா இப்போ இது அப்படி நீங்கள் கவனம் செலுத்துங்க. நம்ம நல்லா பண்ணுவோம். ஓகே சார், கண்டிப்பாக. லெஃப்ட் ஹேண்ட் பாட்டு போடுங்க, லெஃப்ட் பாட்டு போடுங்க.
G into B flat. CF CF நான் அப்படியே பக்கத்துல இருந்து அந்த சீக்கிரம் மேல CFG FSC கஷ்டமா இருந்தா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெய்ச்சி வீட்டை பண்ணுங்க அப்படி என்ன பண்ணுவோம் எப்போ நேரம் மாதிரி எல்லாரும் ஒரு நேரத்தில் இருக்கும் அப்படி தெரிஞ்சு ஓகே பா ஒரு சமயத்துல பிரதர் வட இந்தியாவில் மிஷினரி அந்த பையன் ஒரு பையன் இருந்தான் சொன்னா Yes, sir. அப்படி சொல்லி சொன்னா அதாவது ஒரு மிஷினரி அங்கே இருக்கிற பையன் வந்து இங்க வந்துட்டு போறான். அப்போ வந்து வீட்டில் அங்கே புலி ஸ்தாபனத்தில் கேளுங்க புலி ஸ்தாபனத்துல இருந்து வெளியே கிளம்பி வரும்போது ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு விருப்பமா இருக்கு ஒரு இசை கருவி வேணும். அது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு இசை கலைஞரும் எனக்கு கிடைச்சி அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு அந்த சவுத் இந்தியாவில் இருக்கிறது தூத்துக்குடி தான் இருக்கிறதுக்குள்ள நேரமும் 10 நாள் தான். 10 நாளைக்குள்ள எனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் எனக்கு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜோம் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். கையில் கீபோர்டு கிடையாது, யார் வாங்கி தருவான்னு தெரியாது. சென்னையில் இறங்கின உடனே ஒரு அவங்க மக்களோட இல்லைம்மா ஏதோ அவங்க ஊழியக்காரங்க மற்றபடி ஸ்தாபனத்துக்காரங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கணும் பார்த்தவங்க இந்த இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் அப்போ உனக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கேன். பெடி இது மாதிரி பெடி இது அவனுக்கு இல்லை இல்லை அண்ணன் அண்ணன் இல்லை பண்ணுறாரு. அதோட அவனுக்கு தூத்துக்குடி வந்தேன். தூத்துக்குடி வந்து இறங்கியாச்சு. எந்த அவனுக்கு பிடிக்க எனக்கு ஆளே தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு ஆளை பார்க்க வரேன். உங்கள் மாதிரி ஒரு வீடு அவன் உங்கள் வீட்டில் வச்சு கிளாஸ் நடக்கும். நான் வந்து பாடணும். உங்களை பார்த்ததுதான் கச்சம் போவோம். ஐயா வீட்டுக்கு போவோம். ஐயா வீட்டுக்கு வந்தால் அங்கே இசை கிளாஸ் நடந்துட்டு அவனுக்கு பழக முடியல. எப்போ இதை எப்படி சொல்லுன்னு தெரியல. இல்லை உங்களை சொல்லுதான் இந்த மாதிரி இருக்கு. இல்லை அவர் அந்த நான் நடந்துட்டு போய் வீட்டில் அவங்க கேட்டாங்க நிறையா இந்த மாதிரி ஒரு தம்பி சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சுருக்கீங்க. பிரச்சனை இல்லை. எங்கே எவ்வளோ இருப்பாங்க இல்லை ஒரு மாதம் இருப்பாங்க இல்லை 10 நாள் போயிருக்கேன். 10 நாள் எடுத்து சொல்லி ஒரு கணம் நான் சொன்னல ஒரு கணம் இந்த ஆதிக்கலாமே அடிக்க மாதிரி நம்ம போயிட்டு அண்டர் விசுவாசம் எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த வார்த்தை ஞானமான வார்த்தை. நீங்கள் வந்து இடையில எங்கேயும் போகணுமா ஃபுல்லாகவே இது பண்ணிருக்கோம். பொண்ணுமே போக முடியுது இல்லையா? ஏசி கிளாஸ்லேயே ஃபுல்லாக உட்காந்துறாங்க. காலையில் எத்தனை மணிக்கு வர முடியும்? 9 10 முடிவு முடியும். வந்தவன் சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடியும். அது வரைக்கும் இருந்தது. மத்தியானம் நான் சாப்பாடு பண்ணுவேன். நான் சாப்பாடு கொடுத்தாங்க. 10 நாள் தானடா. 10 நாள் காலையில் வந்து உட்கார வச்சு ஆயிரம் வரைக்கும் நேரம் பார்ப்பேன். சத்த நேரம் பார்ப்பேன். கத்தவாசம் அப்படியே சொல்லி குழுக்க எடுத்து போதும். இது போதும் சார். இது எங்க வில்லேஜில் இது போதும். எல்லா மக்களுக்கும் அதில் சோதனை தான் பேச போதும். அந்த இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாடங்களை கொடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வில்லேஜ் தானே ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தினா ஒரு பாட்டு நடத்தினா பாட்டுக்கு இப்படி இல்லைங்க ரத்தம் சுருக்கமாக லெஃப்டில் போட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து ரைட்டில் இந்த மாதிரி இதுதான் இப்படி இப்படி பழகிக்கா சொன்ன மாதிரி சொல்லிட்டு மேலே போட்டு இதெல்லாம் வீட்டிலேருந்து அங்கே போய் வந்து இதே தான் இந்த சொன்ன மாதிரி இதே மாதிரி பழகிக்கா இப்படியே பாட வச்சு நான் எடுக்க வச்சு இப்படி ஒரு சவாலாக கிடைச்சது. அப்படியே எனக்கு கிடைக்குது. ஆமாம் இணைஞ்சது தேவன் வந்து அவர் நம்பி நம்ம வந்து நம்ம உழைப்ப கொடுக்கல அவர் நம்பி தயாராரு. இதெல்லாம் நமக்கு இது தேவனுடைய திருமணம் இல்லாமல் என்ன பண்ணுறது மனித சிந்தனையில். அப்போ தேவனுடைய பாவி கீழே நம்ம இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு அதை பாவி இந்த புரித பாவியிலையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவர் கையாளு இருக்கிறாருன்னு நமக்கு வாசிக்கிற விஷயங்கள் ஐயா சந்தோஷம். ஆமாம்
ஒரு தேவையான எடுத்து வாட்ஸ்அப்பில் காமிச்சு அந்த காமிச்சு கோயிலில் காமிச்சு ரொம்ப சந்தோஷம். எந்த வருஷம் ஐயா? இது நடந்ததா எந்த வருஷம் கேட்குங்களா? ஒரு 7-8 வருஷம். அப்பவுமே இப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வருவார், ஒருத்தனை மிஷினரியாக அவங்க ஜார்க்கண்ட்லேயே இருக்காங்க. வரும்போது கூப்பிட்டு வருவார். ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு இருந்தாங்கன்னா அவர் அந்த 5 நாளைக்கு கூட நீங்கள் சொல்லிவிடுவேன், கூப்பிட்டு போயிடுவேன். அதனால எப்போ வரணும் நான் கூப்பிட்டு வரேன். அதுவும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ரொம்ப நாள் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நாளைக்கு இது இன்னொன்று அது ஹிந்தி தான் தெரியும், ஆங்கிலமும் தெரியாது, இது தமிழும் தெரியாது. நான் எனக்கு ஆங்கிலமும் தெரியாது, இது தமிழ் தான் தெரியும். இந்த மாதிரி அரவத்தில் அடித்து இப்படி ரொம்ப சொல்லி அப்படியே ஒரு போய்ட்டு அவங்க சொல்லி கொடுத்து சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதாவது கூப்பிட்டு வந்த ஊழியர்கள் ஜார்க்கண்டில் மிஷினரி அங்கேயே வச்சுக்கிட்டு அந்த மிஷினரி அப்படியே நமக்கு சில சமயங்களில் ஆட்கள் தெய்வம் ஒரு பெரியம்மா வந்து 67 வயசு. 67 வயசு படிக்கிறாங்க. எனக்கு 67 வயசு நம்ம இருந்துச்சு. தம்பி கேட்டேன், கேள்விப்பட்டேன், நீ தான் இதுக்கு சரியான ஆளுங்கிறாங்க. வந்து எப்படிப்பா நீ வந்துருங்க, எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்க, எனக்கு தெரியும். நான் வரேன், பிரச்சனை இல்லை. என் பையன்லாம் உனக்கு நல்லா தெரியுமா? இல்லை தெரியும். அமைதியாக உட்காந்து சரி என்ன செய்யணும்? அப்படி நான் வாசிக்கணும். என் பையன் அவங்க வந்து யூடியூப் இது வாட்ஸ்அப் நல்லா அவன் கேட்கணும். அப்படி கொண்டாடி அண்ணாமா நான் என்ன வந்ததே நம்ம சொல்லி கொடுக்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னதையும் தெரியல, நீங்கள் தான் உதவி செய்யணும், போகிறேன் அப்படின்ட்டு போகிறேன். அது சொல்லுவேன். கிடைச்சிருக்கு தம்பி, கைகாலாம் கைகளெல்லாம் ஆடுது தம்பி. என்ன தம்பி என்ன பண்ணுறது? நல்லதான் வாசிட்டு தம்பி அப்படின்னு ஒரே அந்த அம்மா பக்கத்தில் ஒரு சேர் போடுறோம். எனக்கு ஒரு சேரு, அவங்களுக்கு ஒரு சேரு, அங்கே ஒரு சேர் போடுறோம். அது வந்து ஏசி நின்றுட்டே இருப்பாங்க. அந்த சேர் போட்டு தம்பி அவர் அப்படியே இருக்கிறார் தம்பி. அவ்வளவு குழந்தையான குழந்தைத்தனமான ஆளுங்க சொல்லி கொடுத்து பார்த்து வச்சு பையன் வா நல்லா வாஜா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வச்சாம போகும். அதனால 3 வயசு பிள்ளையோடு விட்டுட்டு 3 வயசு 3ஆம் வகுப்பு வைக்க போது நல்ல விளையாடுனா நல்ல விளையாடும், நல்ல விளையாடுவான். பாடம்னா விளையாடும், அடிக்க முடியாது, விளையாடணும். இப்படி தான் கை வைக்கணும், இப்படி தான் அப்படின்னா அதுகளுக்கு பாவம் சின்ன பேர் முடியும். கல்வி வச்சு அதுக்கும் சரி சோத்தலாம் இந்த திருமணத்துக்கு கேள்வி விட்டு கடைசியில் ஒரு 3ஆவதுன்னா 8 வயசு இருக்குமா, 8 வயசு மேக்ஸிமம் 67 வயசு பாடம் இவனுக்கு 8 வயசா இருக்கும். 4 பையன், 4 பையன் 5 போகிறாங்க. 9 வயசு சார், 9 வயசு. முதல்ல எனக்கு சொல்லும்போது அவன் வாய்க்கவே அவன் 5 படிச்சுட்டான்னு சொல்லிட்டான். முடிக்கும்போது இல்லை 4 படிச்சுக்கிட்டு 5க்கு போனோம், இப்போ 4 தான் படிக்கான் இல்லையா, இன்னொரு 2-3 மாதம் தான் இருக்குது, அப்புறம் 5க்கு போயிருக்கான். சரி நான் 5ஆவது படிக்கும்போது தான் எடுப்பேன். சரி பார்ப்போம், இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டு தாத்தா எனக்கு நல்லா புவனேஸ்வருடைய அப்பா ரொம்ப நாளாக இருந்தாங்க. அப்படியே உருவாக்குனாங்க. நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தாங்க. ஆமாம், அவங்க இங்கே ஏதோ வேலை பார்த்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தோம். பெரிய பிள்ளைகள் அவங்க தான் இளையவனா. மூத்தவன் வந்து ஏசன் அஸ்லாமணி அண்ணனுக்கு மூத்த பையன் வந்து ஏசன். ஆனால் அவனும் போஸ்ட் ஆஃபீஸில் வரும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வேலை. அந்த பெரிய பையன் அவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்ணுக்குள்ள அவ்வளோ மற்றவங்களாம் கவனிச்சலாம் தெரியல. இப்போ நம்ம இங்கே வேற என்ன செய்யணும்? பழகி சொல்லுங்கள். நீங்கள் ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? நான் பார்த்தீங்க ரெடி
ஸ்டார்ட். இயேசுவின் கேட்குது இயேசுவின் கோலம் ஸ்டடி ஸ்டடி ஸ்டார்ட். இயேசுவின் கோலம் கை எடுத்து இப்போ எடுத்ததான் அனுபவிக்கும். சந்தோஷமா சரி ஸ்டடி ஸ்டடி ஸ்டார்ட். இயேசுவின் கோலம் முடிஞ்சதுக்கப்புறம் உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ரெடி ஸ்டார்ட். ராஜாதி ராஜா இயேசு எங்கள் ராஜாதி ராஜா இயேசு எங்கள் இப்படி பழகுறேன். வீட்டு போடாமல் எடுத்து வச்சு பழகுறேன். வீட்டு போய் போட்டு பழகுறேன். இடதுகைக்கு நல்லா தரவாக வளரட்டும். அதுக்கப்புறம் வலதுகைக்கு சேர்க்கிறேன். வலதுகைக்கு தனியாக நல்லா வளரட்டும். ரெண்டும் சேர்க்கறது நாம் தனித்தனியாக சண்டை போடுறத நீங்கள் முடிச்சுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து தேசிய குடும்பம் எப்படி வச்சுருந்தேன். ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் அப்படின்னு அதை போடுங்க. அது சட்டமாக காலை ரெண்டு ரெண்டா படிக்கணும். மூணாவது ஆளா சேர்க்கணும். அப்புறம் நாலாவது ஆளா சேர்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும் இப்படி சொல்லிக்கணும். நீங்கள் பார்க்காம எடுத்தீங்கன்னா கை உட்காரும். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷனில் உட்காரும். உங்களை நீங்கள் நம்புங்க. உட்கார் கை உடுக்க வராது. ஒரு லைனுக்கு உட்காரதான் பாருங்க. அப்புறம் ரெண்டாவது லைனுக்கு உட்காரதான் நாளை பார்க்கணும். நீங்கள் இப்படி படிச்சீங்கன்னா முழுக்க எடுக்கலாமா எடுத்துக்கிட்டா கஷ்டமா எடுத்துக்கலாம் சார். இல்லை நீங்கள் இப்போ வரமாட்டேன்னு சொன்னீங்களா? அதுக்காக கேட்டேன். இல்லை நான் அது இந்த வேறு ஹெல்ப் வருது சார். ஆனால் உங்கள்கிட்ட போடும்போது வருது திடீர்னு தப்பாயிடும். தப்பு இல்லாமல் படிக்க முடியாது. நீங்கள் அதை அனுமதிங்க. இது கீழே வரைக்கும் வந்து திரும்ப மேலே போங்க. ரெண்டாவது வரும்போது தப்பு பண்ணாமல் வர்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. தப்பு இன்னொரு இடத்துல வரும். அப்படி தொடர்ந்து வாங்க. நிறுத்தி சரி பண்ணாதீங்க. அதாவது இந்த ரெண்டு இதை மட்டும் படிச்சுக்கிங்க, நல்லா பழகுங்க. அப்புறம் இதை படிச்சுக்கிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா வாசிங்க. அப்புறம் இவரை படிச்சுக்கிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இவரை படிச்சுக்கிங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்தவொடனே இவங்க 4 வரையும் எடுங்க. இவங்களுக்கு போகக்கூடாது. அப்புறம் இவங்க 2 நாளும் நல்லா வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மட்டும் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்களை போட்டு வாசிங்கன்னா இதுக்கு ஒரு 3 நாள் எடுக்கும். கணக்கு வந்து மைண்டில் 1 2 1 2 1 2 1 2 அப்படிங்கிறதே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளை பாட வைக்கணும்னா இந்த பாட்டுக்குள்ள கரெக்டாக உட்காரு. பாடுறது நான் இதெல்லாம் அப்புறம் நம்ம மனப்பாடம் வச்சுக்கணும் சார். இது வந்து முதல்ல இப்போ வந்து நீங்களே எழுதுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு முடியாது. அப்போ எழுதி கொடுத்ததையாவது வைங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி நான் உங்களை பழக்கப்படுத்தினா நல்லது தானே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்களே தான் எழுத்து எதுவுமே தேவையில்லாமல் நல்ல வாசிக்கலாம். நீங்களே அந்த இது எஃப்க்கு அப்புறம் ஏ மீன் வைக்கணுமா டி மீன் வைக்கணுமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தானாகவே உருவாகிடும். ஆமாம், நமக்கு வந்து கை வச்சுருந்தா இது சேரும், இது சேரல, அப்போ இது சேரல, ரைட்டு இப்படி கை வச்சுக்கிட்டே வரும். வாசிச்சுட்டு வாசிக்கும் போது தெரியுமா இது சேருது, இது சேரல. மேட்சாவது ஆளுங்கிறத கண்டுபிடிக்கணும். போடுறீங்க மேட்ச் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அழகு பொருள் கண்டுபிடிச்சி நீங்களே எழுத ஆரம்பிச்சு. நான் இப்படி எழுதி
வந்து வாசிக்க வச்சுட்டு இது கொஞ்சம் ஹெவி தான், இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் எடுக்கணும்னு ஆசை. இப்படி வச்சுட்டு இதே இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ண சொல்லி ரொம்ப சிம்பிளாக ஒன்று வெளியே கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணுங்க. சிக்கு எழுதியிருக்கேன், டிக்கு வாசிக்க முதல்ல எழுதணும்னா அது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா சிக்கு எழுதி கொடுத்து இப்போ டிக்கு எழுதி ஒரு வாசிக்கணும்னு கொடுத்தா பக்கத்தில் ஒரு எக்ஸசைஸ் அதான் பார்த்தீங்களா எஃப்ஏசி பார்த்தீங்களா மற்றதுலாம் வாசிக்கணும்னு சொன்னா இப்போ சிம்பிளாக எழுதிட்டு எஃப்க்கு எழுதிட்டு திரும்ப சிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அதில் அந்த இடத்துல சிக்கு அந்த சிக்கு ஒரு வாசிக்க எழுத அப்படின்னு சொன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் 12 நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் அதை தொட்டுக்க போனீங்க ரொம்ப நாளாக மறந்துட்டீங்க. அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாட்டில் போட்டு கஷ்டமே கிடையாது. மறந்துட்டீங்க இதெல்லாம் போட்டு அந்த இதில் எழுதுறது எல்லாமா இதை இதை வந்து புரியல. நான் என்ன சொல்றது ஓகே நான் சொல்லுறது இது எப்போது இது எங்கே இருக்கு நம்ம இதை எப்படி எதுக்காக எழுத போகிறோம்னா இதில் ஏசி ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் இது ஒன்று இதை வந்து வேற ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் நம்பர் எழுதிக்கிறேன். ஒன்றுன்னா யாரு மேலே எழுதி இல்லையா அதுதானே 2 தான் யாரு இந்த 2 தான் இந்த சிக்கு வாசித்தாரு இதில் வேற வருவா சி சி அதுதான் 1ஆம் நம்பர் தானே. அப்புறம் 2ஆம் நம்பரில் எஃப் வருவாரு, 3ஆம் நம்பருக்கு யார் வருவா சி வருவார் அப்படிங்கிறது தான் இது. இப்போ இது வந்து மாற்றி இருக்கு. இதில் சின்னா சி, இதில் என்ன வரும் 3ஆம் நம்பர் அப்படின்னு வரும். இதை நீங்கள் வாசித்து பழகணும். இது அவ்வளவு அவ்வளவுக்கும் இந்த கணக்கு நீங்கள் மாற்றி மாற்றி எழுதணும். எழுதலை ஆனால் நம்பர் மட்டும் தான் இருக்கு. இப்போ எஃப்க்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் எல்லாம் வேற எடுக்கலாம். ஏக்கு எடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏ அப்படின்னா டக்குனு ஏ முதல் எழுத்து ஏ என்ன அக்கா ஏ எதுனாலும் ஏக்கு தான் எடுக்க போகிறோம். ஏ டி இ ஓடிவா இயேசு அழைக்கிறார், அவள் தீர்த்திடவா உந்தன் வாழ்வை போக்கிடவா. இதுக்கு நான் பாடினேன்னா எல்லாருக்கும் பாடிடுவேன். இந்த கணக்குப்படி நீங்க எடுத்தீங்க அதுக்காக நீங்க எழுதக்கூடாது. இதை பார்த்து இந்த 12க்கும் வாசிக்க ஒரு எஃப்சாருக்கு வாசிக்கணும் தெரியுமா? எஃப்சாருக்குன்னு என்ன யார் அப்படி இல்லை செஞ்சு எஃப்சாருக்கு இல்லை போது நான் இப்போ ஒரு கேளுங்க எஃப்சாருக்குன்னு சொன்னீங்க இல்லை போது இந்த கைக்கு எஃப்சாருக்கு மட்டும் போடுங்க. ஓகே இல்லை பரவாயில்ல நான் என்ன கேட்குறேன் எஃப்க்கு எழுதியிருக்கோம். இதை இப்போ எஃப்சாருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன முடிக்கணும் ரைட் தென் என்ன வரும் அதில் 2வது ஆள் புரியும். இது எது ஆமாம் பி ஓகே இதில் போடுங்க பி ரைட் சீசா எழுதுங்க.
கண்ணு கை வேண்டாம் கையை பயந்து அப்படி நல்லா ஜாலியாகவே பண்ணும். ஓகே சார். ஆடாது சார் இல்லை இருக்கிறது எழுதி தான் போடணும் எழுதி போடணும். வாசி 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 அதுக்கப்புறம் அந்த கணக்குல கொஞ்சம் பழகு நல்லது வியப்பு கொண்டு அடையும். அவ்வளோ எது வைக்க கைய என்னாச்சு பழகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் நான் போற பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போற பாருங்க அப்படியே
என்னெல்லாம் இருக்கு? G, B, F sharp. இந்த ஒண்ணுலயே மூணு படிக்கணும். இந்த D, இந்த D, இந்த D, G, G, D, D, E, G, தெரியுதா? G, G, D, இப்படி போடுங்களா? Then D, the D. Lala, lala, lala. அதான் போட்டேன். Lala, lala, lala. ஈஸியா இருக்கும். அதான் வாசிக்கிறது. அப்படியே இருந்து ஓடுறது நமக்கு நேரம் இருக்காது. நல்லா வாசிக்க ஆரம்பிச்சு அது ஏன் படிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு எடுத்து படிக்கிறேன். நீங்க எனக்கு வந்து இப்போ சிக்கு மூணு தான் தெரியும் சொல்லுங்க. சி ஓகே, இது சி தான், இதுவும் சி தான். மூணு மூணு கொடுத்துட்டாங்களா? அது மாதிரி கொடுத்து தெரியணும். அப்படியே 12 தெரிஞ்சு வச்சுருங்க. நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ ஜி எடுப்பாங்க, அதுக்கு சி இது வாசிக்கலாம். எப்போ எடுத்து வச்சுக்கிடுங்க, இதுக்கு சி தான் இப்படி வாசிக்கலாம். இது சி தான் எப்போ போகிற சி இப்படி வாசிக்கலாம். இது எஃப் பி பிளான் வராதுன்னு சொல்லுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன். புரியுதா? ஆமாம், எருமல் வந்துட்டு அதான் இருக்குங்களா வரும். மாதம் வரும். எட்டாவது கையில் மாதம் வச்சுருந்து மூடாமல் மாஸ்க்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இருக்கா? கையில் இருக்கணும். இதுக்காக அங்கெல்லாம் குடிச்சிட்டு வர ரெடியாக வர உங்களுக்கு ஏன் உங்களுக்கு புரிஞ்சுக்கா? கொஞ்சம் சார் நீங்கள் வந்து ஒரு தேர்வு வந்ததுக்கு ஏதாவது விளங்கிருக்கா? இருக்கு சார். கொஞ்சம் அதிகமான உழைப்பு கொடுங்க. சரி. நிறைய கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. நேரம் செல்ஃபோனு செகண்ட் ஒரு செல்ஃபோன் செல்ஃபோனா செகண்ட் ஹேண்டா ஏதாவது கிடைச்சா ஏன்ட்ட ஒன்று கிடக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. சும்மா கொண்டு போய் என்ன பாருங்க. வீட்டுக்கு தேவை இருக்குங்க சார். எனக்கு இல்லை, அவங்க வீட்டுக்கு யாருக்குன்னா ரொம்ப கிடக்கு, ரொம்ப கிடக்கு. அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் வேலை செய்யும். நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாவது பார்த்து One, two, 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 one, two,